எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலையில கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா, பலகாரம் 1, 2ன்னு வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இப்ப தான் 1, 2ன்னு புது புது வியூவர்ஸ் வந்துட்டுருக்கீங்க. ஐ அம் ரியலி ஹேப்பி ஃபார் தட். ஸோ உங்கள்ல யாராவது நியூ விசிட்டரா இருந்தா, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல பத்தி குடுத்துக்கிறேன். இந்த சேனல்ல உங்க பெர்சனல் லைஃப்ப டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நெறைய கருத்துக்கள், நெறைய கதைகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அது ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னா, டக்குனு அதுலேருந்து என்னால வெளிய வர முடியாது. அது என் மண்டைக்குள்ள ஓடி, ஓடி, ஓடி என்ன ஒரு மாரி பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதுலேருந்து வெளிய வருவேன். அதுதான் எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு சிட்டில வந்து ஒரு புரொஃபசர் இருக்காரு. அந்த புரொஃபசர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புரொஃபசர். ஏன்னா, பெரிய கான்செப்ட்ட கூட ரொம்ப அழகா, ஈஸியா எல்லாருக்கும் புரியிற வகையில எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. அந்த மாரி ஒரு புரொஃபசர். லைக் மீ. ஓகே. ஸோ அந்த புரொஃபசர் என்ன பண்றாரு, ஒரு கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆன உடனே பசங்களுக்கெல்லாம் செம குஷி. ஏன்னா புடிச்ச புரொஃபசர் ஆச்சே. "யே!" அப்படின்ற மாரி கத்துதுங்க. ஓகே, ஃபைன். ஸோ அந்த புரொஃபசர் எல்லாரையும் பார்த்துட்டு, அவரு முன்னாடி ஒரு பொருள வந்து வைக்கிறாரு. ஸோ ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ள கொஞ்சம் தண்ணி. இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை நான் தூக்கும் போது என் கை வலிக்குமா வலிக்காதா அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உடனே அது எப்படி சார், அது கிளாஸ் ஆஃப் வாட்டர் தானே, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது சார் அப்படின்றாங்க. சரி, ஓகே, எனக்கு ஒரு 4 வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க, கொஞ்சம் வரீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. உடனே ஒரு 4 வாலண்டியர்ஸும் வராங்க. எல்லார்கிட்டேயும் கிளாஸ் கொடுத்து எல்லார்கிட்டேயும் கிளாஸில் தண்ணியும் ஊற்றியாச்சு. சரி, இதை தூக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல வந்து அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை அந்த பசங்க தூக்குறப்ப வந்து அவனுங்களுக்கு பெருசா இல்லை, ஜாலி, ஐ இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் போகுது. 15 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையில குடைச்சல் வருது. அப்படின்னா ரொம்ப நேரமா ஒரே பொசிஷன்லயே வச்சுட்டு இருக்கிறதால கை ஒரு மாதிரி குடைய ஆரம்பிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா சில பேருக்கு கையில இருக்கிற நரம்புலாம் வந்து துடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா ஒரே வாக்குலயே வச்சுட்டு இருந்தா துடிக்காத பின்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நரம்பும் துடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2, 2:30 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு கை மறுத்தே போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் ஒரே பொசிஷன்லயே வச்சுட்டு இருந்ததால கை அவங்களால அவங்களே நினைச்சாலுமே கை அடுத்த பொசிஷனுக்கு மாறல, அப்படியே ஸ்டிப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் அந்த பசங்க குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் கை பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கை செயல் இழந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நினைச்சா கூட அந்த ஃபிங்கர் ஆட்ட முடியல. அவங்க நினைச்சா கூட அந்த கையை எதுவுமே மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபசர் வந்து எல்லார் கையில இருக்கிற கிளாஸ் ஆஃப் வாட்டரையும் வாங்கிட்டாங்க. இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வலிச்சுதா வலிக்கலையா அப்படின்ன மாதிரி கேட்டோம். அட போங்க சார், இது வெறும் கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் நினைச்சோம், ஆனா இவ்வளவு வலி வலிக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் போயிட்டு உட்காந்துட்டாங்க. ப்ரொஃபசர் அவங்கள பார்த்துட்டு சொல்றாரு, இந்த பொருள் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு வலியான பொருள்லாம் கிடையாது தூக்குறதுக்கு. ஆனா அதை எவ்வளவு நேரம் தூக்குறீங்கன்றத பொறுத்து தான் அந்த பொருளோட வலி வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் வந்து அவங்களுக்கு சொன்னாங்க. தக்காளி, நீ என்னடா சொல்ல வர? இப்ப என்ன, நான் கிளாஸ் ஆஃப் வாட்டரை பிடிச்சி கையில தூக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்லைங்க. நம்மளோட மனசு பாத்தீங்கன்னா அது ஒரு பைத்தியம். எதை நினைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் அதிகமா நினைக்கும். ஸோ நினைக்காதீங்கன்ற விஷயத்தையே மறந்துடுங்க. அதை எதுக்கு நினைச்சுக்கிட்டு நம்ம தாட்ஸை ஒரு நாள் நினைக்கலாம், 2 நாள் நினைக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்தின ஒரு விஷயத்த. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நினைக்கிறோம், நாளைக்கு நினைக்கிறோம், ஒரு கேப் விட்டுறோம், மறுபடியும் நினைக்கிறோம், மறுபடியும் கொஞ்ச நாள் போறோம், மறுபடியும் நினைக்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு நாள் நீங்க சுமக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வலி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன கஷ்டப்படுத்தின எந்த ஒரு விஷயத்தையும் நான் நினைக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி நான் சொல்லலைங்க. நீங்க நினைங்க. ஆனா அதுக்கான டைம் பீரியட மைண்ட்ல வச்சுக்கங்க. வாழ்க்கைன்றது இங்க வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது. வாழ்க்கைன்றது கொண்டாடுறதுக்கு. நீங்களே நினைச்சாலும், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா, 27,375 நாட்கள். அதுல நீங்க ஒரு 20 வயசு தாண்டினவங்களா போயிட்டீங்கன்னா, ஆல்ரெடி பாதி வாழ்க்கைய வாழ்ந்துட்டீங்க. உங்ககிட்ட ரிமைனிங் டேஸ் மட்டும் தான் இருக்கு. என்னது 27,000? இன்னும் காம்ப்ளிகேட்லாம் சொல்றேனா? சரி, ஓகே. உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன்.
நீங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டியும் ஒரு 75 தீபாவளி தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த 75 தீபாவளியில நீங்க ஒரு 20 இயர்ஸ் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறதே 55 தீபாவளி தான். தக்காளி இருக்கிற டேஸை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. இதுல தப்பான ஒரு தாட்டை வந்து தலைக்குள்ள போட்டுக்கிட்டு அதையே ஊட்டிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு நீங்களும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க போறீங்க. நான் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அதுக்கான டைம் பீரியட் நான் கொடுத்துப்பேன். 1 நாள், 2 நாள், 1 மாசம், 6 மாசம், ஏன் 1 வருஷம், அந்த மாதிரி கூட டைம் பீரியட் கொடுத்துப்பேன். நான் ஒன்ஸ் நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஓகே, இந்த தாட்ல வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கடந்து போயிடுவேன். மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷத்துல அதுக்கப்புறம் அந்த மாதிரி தாட் எனக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. நான் கஷ்டப்படுறத மொத்தமா சேர்ந்து கஷ்டப்பட்டு தக்காளி இதுக்கப்புறம் இது கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தூக்கு ஓர போட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிடுவேன். பட் இங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தான் தேடுறோம். ஒரு பிரச்சனை வருதா, உடனே அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சா, ஓகே, நார்மலா போயிருது. மறுபடி அதே பிரச்சனையை நினைச்சுக்கிறது, மறுபடியும் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தேடுறது. இந்த மாதிரி பண்றதுனாலே என்ன ஆகுதுன்னா அந்த தாட் உங்க கூட வாழ ஆரம்பிச்சிருது. ஐயா சிக்கனாட்டா சிவனாண்டி அப்படின்ற மாதிரி அந்த தாட் கூடயே பல வருஷம் வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. அது உங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ ஒரு சின்ன டைம் பீரியட் வச்சுக்கோங்க. இத்தனை நாள் நான் அழப்போறேன்னா அழுதுருங்க. அழுது எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து வேனிஷ் பண்ணிடுங்க. வேனிஷ் பண்ணிட்டீங்களா, அதை பத்தி அதுக்கப்புறம் நினைக்கவே நினைக்காதீங்க. லிவ் அ நியூ லைஃப். ஓகே, ஆல்ரெடி வாழ்ந்த லைஃபை விட அது பெட்டர் லைஃபா தான் இருக்கணும். இங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஐ வாண்ட் மை செல்ஃப் பேக். அப்படிலாம் இல்ல. உங்களோட பழைய வாழ்க்கை திரும்ப வரப்போறதே கிடையாது. நீங்க என்ன சொல்லணும்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை நியூ லைஃப் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட புது வாழ்க்கைக்கான அத்தியாயத்தை எழுதுங்க. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நல்ல கதையோடும் நல்ல கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. நிறைய வியூவர்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் சார் உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை, நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க, அப்ப ஏன் சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு என்னத்த பதில் சொல்றதுங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து இதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, பட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, அதை பண்ண மாட்டிருக்காங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுற எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. போகிற போக்கில் உங்கள் பாராட்டை தூக்கி அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு போனீங்கன்னா நான் அதை படிக்கிறப்ப உண்மையிலே சந்தோஷப்படுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். 5 மணிக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நான் மட்டும்தான். நன்றி.